வருணத்திலே இருந்தால் எங்களுக்கு நல்ல பைசா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 200-200 150 ரூபா, குறைஞ்சபட்சம் 150 ரூபா வரைக்கும் இந்த வேலை போகும். ஆனால் இதுக்குள்ளே எங்களுக்கு வெறும் சங்காயத்துக்கு தாங்க போகும், அதாவது கோழிக்கு வளர்த்துக்கு தான் போகும். அந்த மாதிரி இவ்வளோ மீனுமே சங்காயம் தாங்க. எவ்வளோ மீன் பிடிச்சி பாருங்க. ஆனால் இவ்வளவும் பிடிச்சி அந்தளவுக்கு வருமானம் இல்லை. ஏன்னா இதுக்குள்ளவே அரவைக்கு போகிறது பார்க்கத்தான் உங்களுக்கு நிறையா தெரியும். இந்த புதிப்புக்காரா இந்த மாதிரி பொருளுக்கு மட்டும் 150 ரூபாயிலேருந்து 200 வரைக்கும் போகிற வாய்ப்பு உண்டு. அதில் இந்த பொடிச்சாவலையில் ரேட்டு கம்மி தான். சீலா அந்த இதுலேயே காஸ்ட்லியான மீன் இதாக இருக்கும். கம்மி தான். சரக்குகள் என்ன மீன் இருக்குது, இதனுடைய மீன்களுடைய கழிவு இது இல்லாத கோழிக்கு தீவனத்து போடுறதாங்க. எப்படி பதிலா மாமா எதுக்கு வர? யார் மாமா? நம்ம வீட்டு தான் பார்வைக்கு வருதா? சோழ கோயிலா? கிடைச்ச மீனுங்க. சரி, இதுக்கு மேலே நம்ம டை எடுத்து வீடியோ எடுத்து வச்சிங்களே, நம்மளை ஓனர்ட்டு அடிப்பாப்புல, அதனால போய் மரியாதை வேலையை பார்ப்போம். சரக்கு இல்லை போல, இல்லை அந்த போர்டில் சரக்கு கம்மியாக இருக்கு போல. முட்டியாது முட்டை மாதிரி வந்துட்டு போறாங்கப்பா. நம்ம கிடைச்ச மொத்த மீன் உங்களுக்கு காட்டியிருக்கேன். வேலை டைனால அதிகமாக எடுக்க முடியல. பார்த்து மக்களே, உங்களுக்காக தான் இவ்வளோ முன்னாடி கிளி வாங்கி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது போகிற மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை எப்படியே லைக் பண்ணிட்டு போயிருக்கேன்னா. ஓகே, பாய்.